நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடந்த ஒரு வீடியோவில் லெனின் அப்படிங்கிற ஒரு நாத்திகர் கேட்ட ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை நம்ம பார்த்தோம். என்னன்னா, கடவுள் எல்லார் மேலும் அன்பா இருக்கிறாரா அல்லது கிறிஸ்தவங்கள் மேல மட்டும் அன்பா இருக்கிறாரா? ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவங்கள் மேல மட்டும்தான் அன்பா இருக்கிறதாக சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார் என்று ஒரு பொய் சொல்றாங்க அப்படின்னு அந்த நாத்திகனாகிய லெனின் ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. ஆனா கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதை குறித்து வேதம் எப்படி தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத குறித்து நான் விளக்கமா விளக்கியிருப்பேன். அதுக்கு கீழே ஒரு சகோதரன் இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தார். அது அப்படின்னா, நீங்க 1000 விளக்கம் சொல்லலாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்காகத்தான் வந்தேன் அப்படின்ட்டு. நீங்க எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா அப்படி இல்லை, நான் இஸ்ரவேலுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்காரு பாருங்க. எங்க சொல்லியிருக்காரு? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு கானானிய பெண் தன்னுடைய மகள் பேய் பிடிச்சு ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருக்கிறா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் சுகம் கொடுக்கும்படி அணுகும் போது அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சம்பாசனை, ஒரு பேச்சு, அதை குறித்து நான் ஏற்கனவே விளக்கியிருப்பேன். இந்த கானானிய ஸ்திரியை ஏன் ஆண்டவர் நாயின்னு சொன்னார், நாய்க்குட்டின்னு சொன்னார், இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து நான் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா? அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உண்மைதான். அதை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். நீங்கள் அதை அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 24வது வசனம், மத்தேயு 15:24. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல அப்படிங்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்காகத்தான் அனுப்பப்பட்டேன், எல்லாரையும் நான் சுகமாக்குறதுக்காக அனுப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாரு. ஆமா, சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உண்மைதான். நல்லா கவனிங்க. 2000 வருடத்துக்கு முன்பாக பேசப்பட்ட சில விஷயங்கள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்றைய மக்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனத்தையும் வாழ்வளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனா சில விஷயங்களை நம்ம சரியா புரிந்து கொண்டு அதை வாசிக்கணும். இந்த வசனம் ஆண்டவர் சொன்னது உண்மைதான், ஆனா ஏன் சொன்னாரு, எதற்கு சொன்னாரு, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளும் போதுதான் ஒரு வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா எதையாவது ஒன்று குற்றம் சாட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நல்லா கவனிங்க. மேலோட்டமாக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாம்சீக பிறப்பு என்பது, அவருடைய வாழ்வியல் காரியங்கள், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா யூதர்களை மையப்படுத்தி தான் இருக்கும். அதாவது இஸ்ரவேல்களை மையப்படுத்தி தான் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருட ஊழியமே பாருங்களேன், ஊழிய பயணங்கள் பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ வெளியே புறஜாதிகள்கிட்ட, அவர் வெளிநாடுகளுக்கு போயோ அல்லது வேற்று மக்கள்கிட்ட போயோ அவர் ஊழியம் செஞ்சதாக நம்ம பார்க்க முடியாது. அப்ப எதர்ச்சியாக அவருடைய இந்த மாம்ச ரீதியான வாழ்வியல் பயணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் நாட்டுக்காகத்தான் அவர் வந்தார் அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மையானதுதான். அதே சமயம் ஆவிக்குரிய ரீதியில ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதாகவும் சொல்லுகிறது. இதை நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும். மாம்ச ரீதியாக அவர் 3 வருஷ ஊழியமும் நிச்சயமாக இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டு ஊழியம் செஞ்சார். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ஏன்னா அவர் வந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்த மேசியாவாகத்தான் அவர் வர்றாரு. ஸோ மேசியாவை அவங்க அறியாம மறுதளித்து அந்த மேசியாவை சிலுவையில் அடித்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுவும் தீர்க்க தரிசனத்தில் ஒன்றுதான். அப்ப மேசியா என்பவர், மேசியா அப்படின்னா என்ன? இஸ்ரவேலுக்கு அரசராக வருகிறவர், சரிங்களா? இஸ்ரவேலை ரட்சிக்க வருகிறவர், இஸ்ரவேலை மீட்க வருகிறவர். அப்ப அந்த அடிப்படையில நீங்க அந்த வார்த்தையின் அடிப்படையிலேயே அவருக்கு மேசியா என்கிற பேர் எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த மேசியா என்பதற்குரிய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக வருகிற ராஜா அவர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்காக தான் வந்தார் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவர் இங்க இந்த இடத்துல சொல்ற விஷயமும் உண்மைதான். அவர் இஸ்ரவேலுக்காக தான் வந்தார். அதனாலதான் தம்முடைய சீசர்கள்ட்ட கூட ஊழியத்துக்காக அனுப்பும்போது, நீங்க இஸ்ரவேல் நாட்டை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது, அந்த நாட்டுக்குள்ள போய் சிதறி போன, என்னை விட்டு பிரிந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன், அந்த வேலையை போய் செய்யுங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாரு சீசர்களையும். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலையும்
12 சீசர்களுமே ஊழியம் செய்த அந்த எல்லை பகுதி என்னன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ளதான் ஊழியம் செஞ்சாங்க. அந்த மீட்பை குறித்து தான் அவங்க செஞ்சாங்க. ஆனா நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியத்துல நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் உலகளாவிய விஷயம் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. புறஜாதிகள் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருப்பார்கள் என்கிற அந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் அது வெளிப்படையா இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அது பொதுவாக புரியாமல் இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளே அதை குறித்து நன்றாக அறிந்து ஆங்காங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு இருக்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியும். இதை இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல புறஜாதிகள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருப்பார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து புறஜாதிகள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாம்சீக பிறப்பும் அவருடைய 3.5 வருட அந்த ஊழிய விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் நாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் இஸ்ரேல் நாட்டுக்காக அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்துக்குமானது. இதை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்தே நீங்க பார்க்க முடியும். முழு மனுக்குலத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதை குறித்து தீர்க்கதரிசி ஒருவர் சொல்கிற வசனத்தை நம்ம லூக்கா சுவிசேஷன் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல பாருங்க 30ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அப்படின்னு பேசுறாரு. சோ ஆண்டவர் குழந்தையா பிறந்திருக்கிறாரு. அவர் கைகள்ல ஏந்தி அவர் என்ன செய்யறாரு, அந்த குழந்தையை குறித்து தீர்க்க தரிசனம் அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து அப்படின்னு பேசுறாரு. இதே நீங்க யோவான் ஸ்நானம் பேசும்போதும் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு பேசுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய நிலைமையில ஒட்டுமொத்த உலகத்துக்காக தான் பிறந்தாரு, ஒட்டுமொத்த உலகத்துக்காக தான் மரிச்சாரு. ஆனா அவருடைய ஊழிய பயணம் அப்படின்னு பார்க்கும்போது அது இஸ்ரேல் நாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ரெண்டுமே உண்மையான விஷயம்தான். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஊழிய பயணங்கள் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள இருந்ததுனால இஸ்ரேல் நாட்டுக்காக தான் அனுப்பப்பட்டு வந்தார். அவர் மேசியான்னு அவங்க நம்பிக்கொண்டு உலக நாடுகள் எல்லாருமே மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கல. இஸ்ரேல் மட்டும்தான் காத்து கொண்டிருந்தாங்க. அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் ஒரு ராஜாவாக வருவார், நம்மளை ரட்சிப்பார்னு எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் தான் இருந்தார். ஆனா என்ன, அவங்க மண்டையில வச்சிருக்கிற அந்த ராஜாவாக இல்லாம அவர் உண்மையான ராஜாவாக இருக்கிறார். நீ ராஜாவா என்று கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, நீ சொல்லுகிறபடிதான். ஆனா ஏன் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல அப்படின்னு பேசுற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ நல்லா கவனிங்க. இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விவசாயி இருக்கிறாரு, தன்னுடைய வயல் நிலத்துல அவர் தானியங்களை பயிரிடுறாரு. அப்படி அவர் விவசாயம் பண்ணும் பொழுது அந்த விவசாயத்தினுடைய காரியம் அவருக்காகவா அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்காகவா? ரெண்டுமே பொருந்தும். இதுல அவருக்காக தான் அவர் விவசாயம் பண்றாரு. அவர் அதுல சாகுபடிகளை இது பண்ணி அவர் சம்பாத்தியம் பண்ணுவதற்காகத்தான் தன்னுடைய வயல் நிலத்துல போடுறாரு. அதே சமயத்துல அந்த தானியங்கள் ஒரு 100 மூட்டை விளைய வச்சாருன்னா அவரே திங்க போறது இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்குமாக அந்த தானியம் இருக்குது. ஒரு மருத்துவர் ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார். அந்த மருந்து அந்த நிர்வாகத்துக்குரியதா அல்லது அந்த கண்டுபிடிப்பாளருக்குரியதா அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உரியதா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே பொருத்தமான விஷயம்தான். அதே மாதிரி இந்த வசனமும் நீங்க தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பொருத்தமான வசனம் தான். ஸோ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனத்துக்காக வந்தார் என்பது உண்மை. அதே சமயத்துல அவருடைய பிறப்பும் மரணமும் ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்கக்கூடிய ஒரு செயல் என்பதையும் வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. அதனால இந்த மாதிரி தேவையில்லாம குற்றப்படுத்தி தெளிவில்லாதவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல விசுவாசம் அப்படிதான், ரொம்ப கவனமா அவங்ககிட்ட இருக்கணும். எப்பவுமே ஒரு ஒரு வேத வசனத்திலிருந்தோ ஒரு விஷயத்திலிருந்தோ ஒருத்தவங்க சந்தேகமா ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா ஆராயாம குருட்டுத்தனமா அவங்க சொல்றதை நம்பாதீங்க. ஆமா இல்ல அப்படின்லாம் யோசிக்க கூடாது. அது என்னவா இருக்குன்னு பார்க்கணும். சாதாரண இப்ப பிறந்து அறிவில குறைந்த ஒரு மனிதர்கள் வைக்கிற கேள்வியை நீங்க பெருசா பாக்குறீங்க. ஆனா எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுளுடைய ஞானம் எவ்வளவு பெருசு இருக்கும். அவரு ஒரு வார்த்தையை வேதாகமத்தில் எழுதி வச்சிருந்தாருன்னா அது எத்தனை உண்மையாக இருக்குன்னு சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அதனால எந்த மாதிரியான கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆராய்ந்து பாருங்கள். அதற்கான விடையை நிச்சயம்
நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காக வந்தார். இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்காக வந்தார். அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீட்டு தானே இதை பேசுறாரு. அந்த கானானிய ஸ்திரியே ஆண்டவர் விசுவாசித்து தம் பிள்ளைக்கு சுகத்தை வாங்கிட்டு தான் போனான். சோ அவளும் பிள்ளையாக்கப்பட்டப்ப பிள்ளைகளுக்கு தான் சுகம், நாய்க்குட்டிகளுக்கு அல்ல. அப்போ சுகம் பெற்று போகிறாள் அப்படின்னா அவள் பிள்ளையாக்கப்பட்டு போனான். எப்பயுமே பாவத்துல இருக்கிற மனுஷன் நாய் அப்படின்னு சொல்லுவது கூட ஒரு கௌரவமான சொல்லுதாங்க. ஆனா அதை விட கீழானவன் தான் பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன், நரகத்துக்கு பாத்திரவானாய் அவன் இருக்கிறான். சோ அப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் விசுவாசத்தினாலே கடவுள் நீதிமானாக மாற்றுகிறார். கடவுளை பற்றும் நம்பிக்கை உங்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றும். கடவுளையே பிள்ளையாக நீங்க மாறிட்டீங்கன்னா கடவுளுடைய சுவாபம் உங்களுக்குள்ள வந்துடும். அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியா கைடன்ஸ் பண்ணி உங்களை நீதியான பாதையில அவர் நடத்துவார். ஸோ நீங்க விசுவாசத்தினால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்க இருந்தாலும் கூட நீங்க தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தோடு நீங்க ஜீவிக்க முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் கானானிய ஸ்திரீகிட்ட இருக்கிற அந்த சம்பாஷணையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஸோ இதை நீங்க புரிந்து கொண்டு சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். காட் பிளஸ் யூ.